ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து வராகி அம்மன் எல்லாருக்குமே தெரியும். இவங்க நம்ம வீட்டில் எப்படி தண்ணி குடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தெரியுதான்னு தெரில. குடிக்கிறாங்களா பாருங்கள். தண்ணி குறையுதா? தண்ணீர் குறைகிறதா? தெரிகிறதா அவங்களுக்கு? நல்லா தெரியுதா? அப்போது தண்ணி வேறங்க. நல்லா பாருங்கள். இன்னொரு முறை தண்ணி சரியா? நல்லா பாருங்கள். நல்லா உறிஞ்சிறது நல்லா தெரியுதா? க்ளோஸ்அப்பில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இந்த இடமே செட்டப்பே வந்து ஒரு புதுசாக இருக்கும். என்னென்னா, இது என்னோடய பையன் ஊருக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து தங்குற நினச்சி வரல, நான் தங்குவேன்னு. ஸோ எப்போயுமே வந்து என்னோடய டேரோ டெக் வந்து இருக்கும். நேற்றும் ரீடிங் வரல. ஸோ நிறைய பேர் வந்து ரீடிங்காக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதே இடத்துல நம்ம ரீடிங் கொடுக்கலாம். எனக்கு இந்த டெக்கை தவிர வேறு ஒன்றுமே நான் கையில் கொண்டு வரல. அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து வைக்கிறதுக்கு எந்த கடவுளுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், சாமி ரூமுக்கு போகும்போது இது வந்து கிரகப்பிரவேசத்தப்போ நான் வாங்கி கொடுத்த ஒரு கடவுளுங்க. இது என்னோடய செல்லம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிறதுக்கு நான் வந்து என்னோடய குரலை உயர்த்தினதே இந்த அம்மா தான். இந்த அம்மா தான் வாக்கு வன்மையை வந்து எனக்கு கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு அமைதியாக போன ஒரு இடத்துல நல்லா பேசி உனக்கான நியாயத்தை நீ தான் வாங்கணும், நீ தான் பேசி உனக்கான உரிமையை வாங்கணுங்கிறதுல இவங்கக்கிட்ட நான் பஞ்சமிக்கு விளக்கு போட்டிருக்கேன். நிறைய சேஞ்சஸ் இந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே வந்தாங்க. அப்போது வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், இந்த சாமியை வைக்கும் போது டக்குன்னு நம்ம தண்ணி கொடுத்து பார்க்கலாமே. நம்ம வீட்டிலலாம் வந்து தண்ணி குடிப்பாங்க. தண்ணி பால் அபிஷேகம் பண்ணுவேன், பால் குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க. ஸோ வந்து நல்லா பூஜை பண்ணி வைப்பேன். இது நான் தானே வாங்கி கொடுத்தேன், நிச்சயமாக நீ தண்ணி குடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு ஒரு தடவை கொடுத்தேங்க, குடித்தாங்க. ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு தமிழ் கடவுளை வந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ நம்புங்க. எந்த விஷயத்தை நீங்கள் நம்புனீங்கனாலும் அதில் வந்து கடவுள் தன்மை கண்டிப்பாக இருக்கும். நான் நம்பினேன், இந்த ஒரு விஷயத்தில் கடவுள் தன்மை இருக்காங்க. நான் இருக்கேன், நீ நம்புகிற, நான் இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ நம்புங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரூஃபாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்? அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே செகண்டு. ஓகே. இப்போ வந்து என்னென்னா, எல்லோரும் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஒரு சேனல் ஆகிட்டே இருந்தது. காப்பிரைட் ஆனிச்சுன்னா கட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் எத்தனை பேர் கேட்குறீங்களோ கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பாடுறேன். நீங்கள் வந்து ஒரு எஸ்பிபி வாய்ஸில் வந்து ரொம்ப அழகாக வந்து தெளிவாக கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் பாடுறேன். இது ஜென்ஸ் பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து இது பர்ஃபெக்டாக வருதா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே எங்கே மிஸ் ஆச்சுன்னா, நான் பெரிய பாடகிலாம் கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய சாங் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆள் மனசில் தோடுது, ஒரு மெல்ட்டிங் வாய்ஸ்ன்னு இருக்கீங்க. இப்போ நான் பாட போகிற சாங் ஜென்ஸ் வெர்ஷனில் உள்ள சாங்கு. இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியலங்க. ஜஸ்ட்டு சும்மா கேளுங்களேன். ஓகேங்களா? பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை. சூப்பரான சாங்குங்க. எஸ்பிபி சாரோட சாங்கு. இது வந்து இசையமைப்பாளரும் இதுக்கு வந்து எஸ்பிபி சார் தான். ஸோ வந்து இளையராஜா சாங் ஏதாவது நம்ம எடுத்து பாடினோன்னா நமக்கு காப்பிரைட் விழுகும். இந்த சாங்க்கு காப்பிரைட் விழுகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பாட்டு காலையிலேருந்து சேனல் ஆனிச்சு.
பார்க்குற நீங்கள் உங்களோட பர்சன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு காற்றையாச்சும் விட்டு தூது விடலான்னா காற்றுக்கு வந்து ஒரு ஞானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காற்றையே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அது காற்றுக்கு ஞானம் இல்லையாம். அப்போது வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து நொந்துக்கிறாங்க. எனக்கு எப்படியாவது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, ஒன்றுமே தெரியலையே, நீ அமைதியாக இருக்கியே, என்ன நினச்சிட்ருக்க, விட்டு போயிட்டியா, மூவ் ஆன் ஆகிட்டியா, அங்கே என்ன நடக்குது, வீட்டில் பிரச்சனையா, இல்லை என்ன ஆச்சு, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சான்ஸ் கிடைக்காதா, ஃபோன் பண்ணி இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் பார்க்குற நீங்களும் இருக்கலாம், அல்லது வந்து உங்கள் பர்சனும் அதே ஒரு மனநிலையில் இருக்கலாம். ஸோ எங்கிட்ட நிறையா கார்டெலாம் இல்லைங்க. இந்த சேனல் ஆகிற இந்த எனர்ஜி கார்டு மட்டும்தான் இன்றைக்கும் வந்து ரீடிங் வரலைன்னா ரொம்ப இன்றைக்கே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரீடிங் எங்கன்னு. கொஞ்சம் ஒரு டைட்டான ஷெட்யூலுங்க, அங்கே எங்கேன்னு அலைஞ்சாலுமே உங்களுக்கு நான் ரீடிங் வந்துடும். பட் நேற்று வந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த சேனலில் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ வந்து இதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேவா? ஆஸ் யூஷுவல் பார்க்குற நீங்கள், நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நீங்கள் நினச்சிட்டும் வாங்க, சொல்லிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலுக்கு மாறி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்புகிற விஷயம்தான் இந்த உலகத்தில் நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ஆப்போசிட்டில் நடக்குதுன்னு நீங்கள் என்றைக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையோட போராடுறதை நிறுத்திட்டு உங்கள் எண்ணத்து கூட நீங்கள் எப்படி வந்து உங்களை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்கள் சரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் சரியாக உங்கள் முன்னாடி இருக்கிற வாழ்க்கை அற்புதமாக க்ளீனாக அழகாக உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். இதுதாங்க சீக்ரெட்டு. நான் இந்த சீக்ரெட்டையும் போட்டு உடச்சிட்டேன். ஆனால் வந்து எத்தனை பேருக்கு வந்து போய் சேருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகேங்க, ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க தண்ணி குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும், உள்ளே போகும்போது நேர்மறையான ஒரு எண்ணங்கள் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதாகவும், வெளியே போகும்போது எதிர்மறையான ஒரு கெட்ட சிந்தனைகள் அனைத்தும் வைப்ரேஷன் மூலமாக உங்களை விட்டு வெளியே போவதாகவும் ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஆஸ் யூஷுவல் ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான். இதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் வரலாம், ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் வரலாம். அப்போது வந்து இது வந்து எல்லாமே வரலாம். நீங்கள் வந்து லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எனர்ஜிக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்கான மெசேஜ் அங்கங்கே இருக்கும். எனக்கு செப்ரேட்டான ஒரு மெசேஜ் வேணுங்க. என்னால் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. என் வாழ்க்கை வேறு, நீங்கள் கொடுக்குற கைடன்ஸ் வந்து அந்த பொதுப்படையான ஒரு ஜென்ரல் ரீடிங்கில் எனக்கு அங்கங்கே கிடைக்குது. பட் ஓவராலாக எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு இதுதான்ப்பா என் வாழ்க்கையில் நடக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தெளிவாக வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பாசிட்டிவிட்டியே இல்லைங்க அப்படின்னா துளசிமணி ருத்ராட்சம் கலந்த வந்து ஒரு ப்ரேஸ்லெட் இருக்குது, வாங்கிக்கோங்க. மணி இருக்குது, ருத்ராட்சம் மணியும் இருக்குது, மாலையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடவுளோட $50 இருக்குது. உடம்புல பட அந்த பஞ்சபூத சக்திகள் உங்களால் கிரகிச்சிக்க முடியுங்க. ஸோ டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு. டேரோ கற்றுக்கிட்டு நான் வந்து எனக்கான ஒரு வாழ்க்கை பயணத்தை நான்லாம் வெளியில் போயெல்லாம் இனிமேல் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லைங்க. என்னால் ஈஸியாக ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்கள், வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா நல்லா பேச தெரியுதோ அல்ல தெரியலனா கூட நல்லா பேச வைக்கும். உங்களுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும். என்னால் வந்து ஒரு ஃபினான்ஷியல் லெவலில் ஃப்ரீடமாக இருக்க முடியல, நான் இன்னொருத்தர் கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நான் படிக்காதவன், நான் படித்து என்ன பண்ணுறது, நான் படித்தவதாங்க, ஆனால் வீட்டில் உள்ள சூழ்நிலைகளால் என்னால் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ வீட்டில் இருந்தே உங்களுடைய அந்த ஒரு வேலை நேரம் போக பாக்கி இருக்கிற அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வெறும் 15 நாளில் அழகாக வந்து நீங்கள் அதை படிச்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் இதை வந்து இந்த ஒரு டேரோ ரீடிங் நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப எளிதாக கற்றுக்கலாம், ரொம்ப படம் பார்த்து கற்றுக்கலாம். அதாவது அதில் உள்ள காட்சியை வச்சு நீங்கள் ஈஸியாக தெளிவாக கற்றுக்கலாம். இதுக்குன்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிக்கணுமோ, இது பெரிய ஒரு கம்பசித்திரமா அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து கம்பசித்திரம் மாதிரி சில பேர் வந்து இதை சித்தரிச்சிருக்கிறாங்க. இதை வந்து எளிமையான ஒரு விஷயமா என்னோட பாணியில் உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட பாணியில் நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க. இதில் என்னென்னா ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, என்னோட கருத்து வந்து பொதுப்படையான அந்த கார்டோட எனர்ஜி சொல்லிவிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எப்படி வருமோ, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிட்டு அந்த பேஸை புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர்ற விஷயம் மாதிரி நீங்கள் சொல்லும்போது தான் இந்த இடத்துல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரோ ரீடராக இருக்க முடியுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெயின் அப் ஆகிடும். ஒரு 15 நாளில் பெரிய டேரோ ரீடராக எல்லாம். அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, தேவைப்படுறவங்க மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் போயிட்டுருக்குங்க, எனர்ஜி ஹீலிங்கும் போயிட்டுருக்கு. அப்போ தேவைப்படுறவங்க நீங்கள் உங்களுக்கான
எந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தடுமாற்றமாக இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எப்பயுமே நீங்கள் மாறும்போது பிரச்சனைகள் உங்களை விட்டு வெளியில் போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும், உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கற்றுக்கணும். நம்ம ஏதோ ஒன்று இந்த இடத்துல தப்பாக படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு கடவுள் ஓப்பனாக லெசன் கற்றுக் கொடுக்குறாரு. பட் ஆனால் நம்மளால் கற்றுக்க முடியல அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம டியூஷன் போவோம் இல்லைங்களா? அதே மாதிரி கடவுள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் நம்ம அந்த கஷ்ட காலம் இருக்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் தான் நமக்கான ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம், மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம். நீ ஏன் தடுமாறுற? இதெல்லாம் அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி போட்டு இருக்குது. நீ இந்த பக்கம் வந்துட்ட அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வரும். ஓகேங்களா? நானும் என்னவோ நல்லா தாங்க இருக்கேன், ஆனால் வாழ்க்கை முன்னேறவே இல்லை அப்படின்னா சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி வந்து யார்கிட்டேருந்து நம்ம ஒரு எனர்ஜி எடுக்கலாம் அப்படின்னா, இது வந்து எல்லா மதத்தினரும் பார்க்குறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம அந்த இந்துக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கவுங்க இப்போ வந்து என்னென்னா நீங்கள் நம்புகிற தெய்வம். நான் இப்போ இந்த கடவுளை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் முஸ்லீம்ஸ்லாம் பார்க்குறீங்க, கிறிஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, உங்களுடைய கோட்பாடு அப்படி தான் இருக்குது, நான் விடாப்படியாக எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு வந்து இது முஸ்லீம் செட் ஆகுமா, கிறிஸ்டின் செட் ஆகுமா அப்படின்னா, இங்கே கடவுளுங்கிறவரு ஒருத்தர் தான். நீங்கள் இதை வந்து நீங்கள் கும்பிட்ற தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க. இப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகிற கார்ட் மெசேஜஸ் என்ன பார்க்கலாமா? ஆனால் ஆல்ரெடி வந்துட்டாங்க ஸ்பிரிட்ஸு. என்னோடய வராகி அம்மா தண்ணி குடிக்கும் போதே கவுளி கத்திட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படும். ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேருக்கு தேவைப்படுங்கிறல நிச்சயமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன, பணத்தினால தான் எனக்கு இப்போ கொஞ்சம் பின்வாங்குதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மாதிரி இதுதான் ஹையஸ்ட் இருக்கிறதுலே ஹையஸ்டான நம்பர். 1 to 10ல் 10 தான். அப்போது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் கெரியரில் இருக்கலாம். நீங்கள் அது மூலமாக பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம், அல்லது நல்ல ஒரு வேலையில் கை நிறையா சம்பாதிக்கலாம். ஒரு சொத்து, வாகனம், வீடு, வசதி எல்லாத்தோட அந்த ஒரு நிலபுலம் இருக்கலாம், அல்லது வந்து ஜீவராசிகள் கூட உங்கள் வீட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அதுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் கூட உங்களுக்கு நிறையா வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இதில் வந்து என்னென்னா பென்டக்கிள் லெவலில் அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி வந்து என்ன ஆகுது பாருங்கள். இங்கே இந்த 2 பேருமே வந்து அழகாக கண்ணுக்கு கண் பார்த்துக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போது அந்த கணவன் வந்து மனைவிக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. மெயின் திங் என்னென்னா அவங்கள மதிக்கிறாங்க, வேல்யூ பண்ணுறாங்க. அதே மாதிரி மனைவியும் மதிக்கிறாங்க. எந்த வீட்டில் கணவனுடைய அந்த உணர்வுகளுக்கு மனைவி மதிக்கிறதும், மனைவியினுடைய உணர்வுகளுக்கு கணவன் மதிக்கிறதும், அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிற ஒரு இடத்துல செல்வம் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெரியவங்களுடைய அந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. அந்த வீட்டில் உள்ள மூதாதையர்களும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்போது அந்த குழந்தையும் பாருங்கள் அழகாக பக்கத்தில் வந்து நிற்கிது. அப்போ ஃபேமிலியோடு சந்தோஷமாக சொத்துபத்தோடு அழகாக வாழக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாங்க. அது பென்டக்கல் லெவல்லையும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வெல்த் வந்து சேருது. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பயங்கரமாக இது வந்து என்னென்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ வந்து விஷயம் வந்து பணமாக வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்குது. அப்போ வந்து ஃபேமிலி இது வந்து என்னென்னா லாங் டேர்ம் சக்ஸஸ் தான். இங்கே தற்காலிகமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கார்டே செல்வத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் கும்பிட்ற அந்த தெய்வம். எனக்கு வந்து வராகிய மண்ணை நான் இன்றைக்கி எடுத்து வச்சதுனால நான் இந்த அம்மாவே நான் வந்து பிடிச்சிக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து சிவன் பிடிக்கும், முருகன் பிடிக்கும், அல்லாஹ் பிடிக்கும், ஜீசஸ் பிடிக்கும். நீங்கள் யாரை பிடிக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வச்சுருக்கனால இந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு கார்டு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. செல்வத்தின் அதிபதி இந்த அம்மா. இது வந்து லலிதா பரமேஸ்வரி அம்மாவோட படை தளபதி இவங்க. ராஜராஜேஸ்வரி அம்மா, லலிதா அம்மா இவங்களோட படை தளபதி தான் இவங்க. சப்த கன்னியர்களில் ஒருவர் இவங்க. பயங்கர பாசிட்டிவிட்டி இவங்க கிட்ட இருந்தாலே எதிரிகள்லாம் வந்து கிட்டக்கே வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் பயந்து போவாங்க. வாராகியினுடைய பக்தர்களிடம் வாதாடாதே அப்படின்றவாங்க. இவங்க ஏதாவது வந்து ஒன்று சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போது ஜாகிரதையாக இருந்துக்கோ, இவங்க மேலே பழி போடாதேன்னு அர்த்தம். அப்போது இவங்க எது செஞ்சாலும் நீ ஒத்துக்கிட்டு போகணுங்கிறது கிடையாது. இவங்க நியாயமாக இருப்பாங்க. ஏன்னா அம்மாவை கும்பிட்றவங்க கண்டிப்பாக நியாயமாக தான் இருப்பாங்க. அப்போது அவங்கவுங்க மதத்தை சேர்ந்தவங்க, இப்போ கிறிஸ்டின் முஸ்லீமாக இருந்தால் கூட அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி பயந்து தான் இருக்காங்க. அப்போது வாவ், என்னங்க இன்றைக்கி
இதுதான் ஹையஸ்ட்டுன்னு சொன்னேன். இதை விட ஹையஸ்ட் இங்கே இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு. செம்ம பாசிட்டிவ் வைபாக இருக்குங்க இன்னைக்கு. பணம் குறித்து தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கடனாக இருக்குது, கடன் கட்ட வேண்டியதாக இருக்குது, வீடு அடமானத்தில் மூளை போகுது, எனக்கு வந்து பணம் வர வேண்டிய இடத்துல பணம் வரல, எனக்கு அப்படியே சிக்கலாகவே இருந்துகிட்ருக்கு, என்னோடய கேஸ் வந்து இழுவரியாக வந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு, எனக்கு வர வேண்டிய சொத்து வரல, கையெழுத்து போட மாட்டுறாங்க, எனக்கு வந்து நியாயமான நான் வந்து வேலை பார்க்குறேன், ஆனால் நியாயமான ஒரு சம்பளம் எனக்கு கிடைக்கல, ஊதிய உயர்வும் கிடைக்கல, எனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் எனக்கு வந்து வேணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கிது. உங்கள் பென்டக்கிள் அதிகமாகிறதுக்கு உண்டான சில சுச்சுவேஷன்ஸ் நடக்குது. நல்ல வேலை கிடைக்குது, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நிறைய கெப்பாசிட்டி, அதுக்கான பாதைகள் ஓப்பன் அப் ஆகுது, நிறைய ஐடியாஸ் க்ரியேட் ஆகுது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பிளான் பக்காவாக போட ஆரம்பிக்கிறீங்க. அப்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்ததே இல்லை இது வரைக்கும். நானும் வந்து ஒரு வருஷம் கார்டு எடுத்திருக்கேன். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு அடுத்தது வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கடவுள்கிட்ட நம்ம வச்சதுனால ஃபஸ்ட்டு என்ன தரமாக கொடுப்பாங்க, கடவுள்கிட்ட நம்ம வந்துட்டோம், கடவுளோட ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி கடவுளே நீ தான் கதி அப்படின்னு தூக்கி நம்ம உட்கார வச்சுட்டோம். எல்லா பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம விடும்போது, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் எழுத்துக்கொட்டு அடாப்ட் பண்ணி போகும்போது கடவுள் அழகாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இதுதான். அப்போது இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உனக்கு கடவுள் அழகான ஒரு பென்டக்கிள் தராங்க. நீ வீடு வாங்குவ, வாகனம் வாங்குவ, வசதியாக இருப்ப. நீ கடவுள் உங்களுக்கு அழகான ஒரு கேட்வே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், பச்சை பசுமையில் இருக்குது. நியூ பிகினிங் தான், அழகான வாழ்க்கை. அந்த பாதை முதற்கொண்டு போட்டு ஜிபிஎஸ் முதற்கொண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதில் வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இங்கே வந்தாலே நீங்கள் ஏதாவது வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம். ஏன்னா இங்கே வந்து கடவுள் வந்து பிளஸ்ஸிங் கொடுத்துட்டாங்க. ரிசீவிங் மோடில் இருக்கிறது நீங்கள் தான். அதையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் அழுதுகிட்டே கடவுளோட அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் உணரலை, மனதால் நீங்கள் உணரலை அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேங்களா? செம்ம கார்டு. 1111 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. எல்லோரும் 1111 போடுங்க. ஏன்னா 1010 போடுங்க, 1111 போடுங்க. இது 1111 கடவுள் நானே உனக்கு கொடுக்குறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் வந்து கடவுளை பிடிச்சிருக்கீங்க. அதுதான் இங்கே வந்து இங்கே காடோட எனர்ஜியாக வேறு லெவலுக்கு இருக்குது. நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க. எதை குறித்தவங்களாம் அழுகலை. இப்போ எனக்கு இப்போ சம்பாதிக்கணும், எனக்கு இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும், நான் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு முயற்சி, ஒரு சிந்தனை எல்லாம் போட்டிங்க. அதனால தான் இந்த கார்டில் வந்து எஃபெக்டாக வருது. இல்லைன்னா தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு கார்டெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் கார்டு தான் மோஸ்ட்லி வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பென்டக்கல் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க, மணி லெவலில் போராடிட்டுருக்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு மெசேஜை ஃபஸ்ட்டு தூக்கி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து கடவுள்கிட்ட வந்துட்டீங்க. கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. நிச்சயமாக சூப்பர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? பாஸ்டில் நீங்கள் யாரையோ நினச்சிட்ருக்கீங்க. நான் சொன்னேன் தெரியுமா அந்த பாட்டு மூலமாக? அவங்க உங்களை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு செம்மையான ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் தான். வாவ், சூப்பராக இருக்குங்க எனர்ஜி. இது பயங்கர ஒரு வைபாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் மாறி இருக்கீங்க. பார்க்குறவங்களோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு 80% ஆன எனர்ஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அப்படியே ஒரு இப்போ நீங்கள் ரீடிங் பார்க்குறது கூட என்னமோ சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறீங்களே தவிர முன்ன மாதிரி உட்காந்து நீங்கள் அழுகலை, டைம் வேஸ்ட் பண்ணல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, முன்னெல்லாம் நான் உடஞ்சி போயிட்டேங்க, உங்கள் வீடியோ பார்த்து தாங்க நான் வந்து தேத்தி இப்போ இவ்வளோ தூரம் வந்து நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னாலே உங்களோட ரீடிங் தானே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் வந்து நீங்கள் இங்கே வளர்ந்ததுக்கப்புறம் கடவுள் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. வளர்ந்ததுன்னா என்ன, எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களை கேர் பண்ணி பார்க்குறதுலையும் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுலையும் நீங்கள் முழுமைத்துவமாக நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்துக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ வந்து கடவுள் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு? உங்களுக்கு உண்டான பர்சன் கண்டிப்பாக அவனே வரான், அவனே திரும்பி வரான். அவனும் வந்து உங்களை நினச்சிட்டு தான் இருக்கான். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறான், மெசேஜஸ் எடுத்து பார்க்குறான், உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் பென்டக்கல் லெவலில் நீங்கள் இப்போ பயங்கரமாக இல்லை இருக்கீங்க. நிறைய பேர் பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் உணர்ந்து இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுக்குறாரு. இங்கே வந்து ஒரு விதியையே மாற்றுறாரு. இது வரைக்கும் வந்து அழுகாட்சியாக இருந்த உங்கள் சீன், உங்கள் பார்ட்னர் வரல, பேசல, நோ கான்டாக்டில் இருக்காங்க, என் புருஷன் வரல, என் பொண்டாட்டி வரல, நான் நினச்ச ஃப்ரெண்டு வரல, என் பல உறவுகள் வரல, அப்படி சிக்கலாகவே இருந்திருக்கு. இடியாப்ப சிக்கல் மாதிரி என்னன்னே பேசக்கூட வரமாட்டுறாங்க. வாய் விட்டு பேசலான்னா என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட மூஞ்சி கொடுத்து பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. இந்த மாதிரி இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. குடும்பம் ஒரு பக்கம் இருக்குது, நான் ஒரு பக்கம் இருக்கேன், எப்போ வாழ போகிறேன்னு தெரியல, எப்போ என்னை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. தள்ளி தள்ளி நீ இருந்தா சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. அப்போ வந்து வாழ்க்கையே இல்லை. இப்படி தள்ளி தள்ளி இருந்தால் எங்கே இருக்குது வாழ்க்கை சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம். அப்போ வந்து எதுவுமே புரியலை. இப்போ என்ன தான் நடக்குது? ஏதாவது ஒன்று ஓப்பனாக பேசணும், வேணும்னு சொல்லணும், வேணான்னு சொல்லணும்.
எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் போயிட்டீங்க. ஒன்று அந்த பர்சனும் போயிருக்கலாம், அல்லது நீங்களும் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் விட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் வந்து அந்த பர்சன் உங்களை தேடி வராங்க. அவங்க வரும்போது நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க, கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷனாக 2-3 தடவை வருது. அப்போது உங்கள் லைஃப் இங்கே வந்து சேஃப்டியாக அழகாக பக்காவாக இருக்குது. நீங்கள் எதுக்கும் நீங்கள் இங்கே அழுகலை. நீங்கள் இப்போ வந்து பெரிய லெவலில் ஏதோ ஒன்று வந்து ஒரு கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கிய பயணமாக இருக்குது. உங்களுக்கு எந்த விஷயத்த நினைக்கவும் நேரம் இல்லை. அன்றைக்கி ஒரே விஷயத்த நினச்சி அழுதுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி அந்த விஷயம் பெருசாக இல்லை உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த குறித்து அதுக்கு உண்டான முயற்சி போடுறதுக்கே இப்போ நேரம் இல்லாமல் இருக்கீங்க. அந்த அளவுக்கு பிஸியாக என்னென்னா உங்களை பற்றின ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே ஃபோக்கஸ் ஆகுது. வேறு யாரை பற்றி நீங்கள் கவலைப்படல. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் முன்னேற்றம் அடையணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். கடவுள் எந்த விஷயம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். சரணாகதிக்குள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை பக்காவாக நீங்கள் பண்ண அப்கிரேட் ஆக உங்கள் லைஃப்பில் பென்டக்கிள் சூப்பராக இருக்குது. பட் அந்த பர்சன் வந்து அவங்களா தான் வராங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் தேடுறாங்க. கண்டிப்பாக அவங்க வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் முன்ன மாதிரி நீங்கள் இருப்பீங்களான்னு அவங்களுக்கு வந்து தோணலை. கொஞ்சம் வந்து ஒரு சந்தேகமாகவும் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி உங்களோட கடவுள் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. உங்களோட கடவுள் நான் ஏன் சொன்னேன்னா, எல்லாருக்கும் ஒரே கடவுள் நம்மளோட கடவுள் தான். பட் வந்து மதத்தால் பிரிஞ்சு அங்கங்கே இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அவங்களாம் நினச்சிக்கோங்க. நான் பிரிக்கலை. பட் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயம் வந்து உண்மையாக நம்பியிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. யாராக இருந்தாலும் கடவுளே சொல்கிறார், நீ எங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் நீ என்னை வந்து சேர்ந்தா போதும். நீ எதில் வேணாலும் வா, வண்டியில் வா, ஸ்கூட்டரில் வா, பஸ்ஸில் வா, காரில் வா, நடந்து வா, பட் எங்கிட்ட வா. அப்போ நீ எந்த மதத்து மேலே வேணாலும் ஏறிக்கோ, பட் ஆனால் சேர்றது எங்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வந்து வாவ் இல்லையே என்ன பண்ண, ஹாப்பி லைஃப் தான். நீங்கள் தேடுற அந்த பர்சன் உங்களை தேடி வராங்க. இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது, கார்டு திரும்ப எடுக்கணுமா? ஆனால் வேறு கார்டு இல்லை. நீங்கள் வந்து வேறு கார்டு நான் எடுக்கணுன்னாலும் வேறு கார்டும் இல்லை. இந்த ஒரு 4 கார்டே வந்து பயங்கரமான ஒரு வைபோடு அழகாக இருக்குது. என்னால் இதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு இந்த கார்டை எடுக்கும் போதே. 10-10ங்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. 1111ங்கிறது இருக்குது. 6 முகம் அருளிடும் அனுதினம் 7 முகம். இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரீடிங் தான். முருகன் வந்துட்டாங்க, ஒரு பிரபஞ்ச சக்தியும் வந்துருச்சு. ஒரு முழுமை 10ன்னா முழுமையாக்குறதே 10 தான். அப்போது உங்கள் வாழ்க்கையை முழுமையடைய போகுதுங்கிறது 2 கன்ஃபர்மேஷன். கடவுளோட எல்லா விதமான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து கடவுளோட அந்த ஒரு யூனிவர்ஸோட ஒட்டுமொத்த அன்பும் இருக்குது. அந்த ஒரு நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தோட அன்பு இருக்குது. அப்போது இது என்னென்னா, நீங்கள் இப்போ எதை நம்பிட்டு நீங்கள் இப்போ உட்காந்துருந்தீங்க தெரியுங்களா, குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நம்புகிற தெய்வம், அந்த தெய்வம் வந்து உங்களை அவ்வளோ வந்து ஆசி வழங்குறாங்க, ஒரு பாசத்தை கொடுக்குறாங்க, அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. இப்போ வந்து டிவைன் டைமிங்கில் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்துருக்கீங்கல்ல, இப்போ அவங்களே வராங்க, நீங்கள் சேர்றீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, குடும்பம் சகிதமாக அந்த ஒரு இணக்கத்துக்குள்ளே வரீங்க, ஜாலியாக சந்தோஷமாக இந்த உலகத்தை வந்து பார்க்குறீங்க. இது வந்து டிவைன் லவ் தான். தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறது, தனித்தனியாக நீங்கள் லெசன் படிக்கிறது. அழகாக நீங்கள் லெசன் படிச்சிட்டிங்க. இப்போ கடவுள் டிவைன் டைமிங்கில் அழகாக ஒரு ஹார்மோனி இணக்கத்தை வந்து சேர்த்து விட்றாங்க, 2 பேரையும் சேர வைக்கிறாங்க. தனித்தனியாக பாடம் படிக்க வச்சு ஒன்றா சேர வைக்கிறாங்க. ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அலைன்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஒரு இன்னர் லெவலில் பயங்கர ஹாப்பினஸோடு இருக்கீங்க. ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான் இது. வந்து நீங்கள் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிடலாம். எனக்கு இந்த தான்ப்பா கனவு, இது வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் எல்லாமே நடக்குது. ஒரு ஃபேமிலி லெவலில் அப்படியே அப்பா நல்ல சந்தோஷமாக இருக்குதா நம்ம வாழ்க்கை, இதுதான்டா நினச்சோம். அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நல்லா புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை உள்ள ஒரு மனைவியாகவும் இருக்கலாம், ஒரு கணவனாகவும் இருக்கலாம், ஒரு லவராகவும் இருக்கலாம். ஒரு டோட்டல் ஒட்டுமொத்த லவ் அண்ட் சப்போர்ட் கடவுள்கிட்டேருந்தும் வருது. நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற அந்த பர்சன்கிட்டேருந்தும் உங்களுக்கு நல்லா கிடைக்குதுங்க. ஒரு கம்ப்ளீஷன் தான், அல்டிமேட் கம்ப்ளீஷன். இதுக்கு தான்ப்பா நான் ஆசைப்பட்டேன், எனக்கு கிடச்சிருச்சு கடவுளே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபைனல் மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நல்லதுக்கு தான். எல்லாமே அழகான ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வரும் தெரியுங்களா, கிளைமேக்ஸ் எண்டிங், ஹாப்பி எண்டிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அழகாக முடிஞ்சிருச்சு. எங்கள் குழந்தைங்களும் அழகாக விளையாடுறாங்க, லைஃப்பும் பச்சை பசேல்னு இருக்குது, நல்லா ஊர் சுற்றி பார்க்குறீங்க, ஜாலியாக இருக்கீங்க, லைஃப்பை நீங்களும் கொண்டாடுறீங்க, உங்கள் குழந்தைங்களும் அழகாக ஒத்துமையாக இருந்து கொண்டாடுறாங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான கார்டு தான் இது. பைசஸ் எனர்ஜி, 3rd டெக்கான், வாட்டர் எனர்ஜி, எஸ் கார்டு தான். ரொம்ப செம்மையாக இருக்குது. பாசிட்டிவ் வைப்னாலும் இங்கே இந்த இடத்துல வந்து பயங்கர வைப்
வைப்போடு இருக்குது. அம்மாவோட அந்த ஒரு அருளாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து எப்போ நான் இந்த டெக்கை எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு சக்தி வந்து முன்னாடி வந்துடும். அது வந்து உங்களுக்கே வந்து புரிய வரும். நாங்கள் அந்த இடத்துல வச்சு வச்சு எடுக்கிறதுனால. இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லையே, கடவுளே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க தான். இந்த உலகம் ஃபுல்லாக கடவுள் இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல தேடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஒரு இடத்துல அந்த கடவுளோட சக்தியை நம்ம குவிக்கும் போது நம்மளோட கார்டோட எனர்ஜி வந்து இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அம்மா வந்து கார்டில் உள்ள அத்தனை எனர்ஜியும் உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தையும் அவங்க எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நான் இங்கே கூப்பிட்ருக்கேன். அந்த அம்மாவோட ஃப்ரீக்வன்சி, எங்கள் அம்மாவோட ஃப்ரீக்வன்சியை நான் கூப்பிட்ருக்கேன். அந்த அம்மா ஃப்ரீக்வன்சி வந்து பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ வந்து ஹாப்பி ஃபேமிலி லைஃபை கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் கார்டு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து மைனராக இருக்கான கார்ட்ஸாக இருந்தால் இதுதான் பெஸ்ட்டு கார்டு. இதில் 10 தான் பெஸ்ட்டு கார்டு. அப்போது பென்டகல் லெவல்லையும் நல்லாயிருக்கு, உனக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் நல்லாயிருக்கு, அப்போது ஹெல்த் வைஸும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்போ என்ன வேணும்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக நீங்கள் எப்போ இருக்க முடியும்? ஹெல்த்து நல்லா இருக்கும்போது. அது ஃபைனலாக வந்து அதுவும் நல்லாயிருக்கு. எந்த விஷயம் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்களோ எல்லாமே சரியாகுது. இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் இந்த ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குங்க, எனக்கு நடக்குமா நடக்காதா, அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நடக்குது அப்படிங்கிற வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் தாங்க. இதுக்கு மேலே என்கிட்ட கார்டு இல்லை. ஸோ வந்து நான் வந்து எதை எடுக்கிறது அப்படின்னு தெரியல. இதுக்கு மேலே வந்து கார்டு எடுக்கவும் வேஸ்ட்டுங்க. ஸோ இதோட முதல் முறையாக யூடியூப் வரலாற்றிலே ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து நம்ம வீடியோ முடிக்கிறது இந்த டைம் தான். ஸோ இது வந்து இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கொஞ்சமாக வருது, நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்றுமே போடலைன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியாச்சு. யாருக்கு வேணுமோ க்ளைம் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கே நான் என்னவோ ஒரு எனர்ஜி க்ளைம் பண்ணிக்கிறதுக்கு இந்த நம்பர் போடுங்கன்னு சொன்னேன். 1111 போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். 1010 போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இதெல்லாமே நீங்கள் போடும்போது என்ன ஆகுது, இந்த எனர்ஜியெல்லாம் நீங்கள் க்ளைம் பண்ணுறீங்க. ஸோ வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.